கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இந்த ரேங்க் எடுக்கிறதுக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய டைம் சாப்பிடாம வந்திருக்கேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு சில எக்ஸாமுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் அந்த எக்ஸாம்ஸும் நான் எழுதாமே அப்ளை பண்ணாமே விட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைமில் படிப்பேன். அப்போ வந்துட்டு அம்மா நான் காலேஜ் முடித்த உடனே காலேஜ் போயிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டு 2-3 வேலை பார்ப்பாங்க. எப்படின்னா காலையில் வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த பன்னு பேக்கெட் பண்ணுறதுக்கு போகணும். அப்போல்லாம் நான் காலேஜில் இருக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போலேருந்தே போயிட்டுருப்பாங்க. ஹாஸ்டல் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் காலையில் அம்மா கூடயே ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு அம்மா கூடயே போயிட்டு பன்னு அந்த பேக்கெட் பண்ணி 6 மணிக்கெலாம் அவங்க 3 மணிக்கு கிளம்பி 6 மணி 7 மணி ஆயிரும். அதை பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அம்மா வந்து காலையில் நான் 3 மணிக்கு அம்மா கூட போயிட்டு வந்துட்டு நான் சமையல் செஞ்சு தம்பிக்கும் வச்சுட்டு நானும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் போவேன். 3 மணிக்கு எந்திரிச்சு புக்கெல்லாம் திறக்க முடியாது. நான் சமைச்சு நான் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு போவேன். இல்லை சாயந்தரம் வந்தோடனே சாயந்தரம் வீட்டு வேலையும் பாத்திரம் வளர்க்குறது வீடு கூட்டுறது இந்த மாதிரி வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன். பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் தோணும் ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா டைம் தோணியிருக்கு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறணும், அதை கண்டிப்பாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கே வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நிலமையில தான் இருந்தோம். அதனால் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவங்கள ஓய்வெடுக்க வைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வல்லரசு. நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் போடினேங்குட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். ஆர்ஆர்பி கிளர்க் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு கிளர்க் லெவலில் ஆல் இண்டியா லெவல் ரேங்க் 1 எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்பா இருந்தப்போ அவ்வளோ விவரம் தெரியல. அதுக்கப்புறம் வளரும் போது நான் ஸ்கூல் போகும்போதும் மற்ற பசங்களோட அப்பா வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து விடுறதும் அவங்களை கூட்டிகிட்டு போகிறதும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் பார்க்கும்போது நம்மளுக்கும் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எங்கே வெளில போகிறதா இருந்தாலும் நம்ம தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். தனியாகவே தான் எல்லா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அப்பா இருந்தாருன்னா இப்படி போகணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அதை நம்மளுக்கு சொல்லி தருவார். இப்படி இருக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லுவார். அவர் இல்லாதனால நம்மளே தான் எல்லாத்தையும் வாழ்க்கையோட தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பா இருந்தாருன்னா அவருக்கு அடி வாங்கி அவரு அனுபவத்தை வந்துட்டு நம்ம பிள்ளைங்க அடி வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி தந்துடுவார். அவர் இல்லாதனால நம்ம அடி வாங்கி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பாவோட அன்புனாலே என்னன்னு தெரியாது. அம்மா வந்துட்டு கூலி வேலைக்கு தான் போறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது அம்மா கூட வெங்காயம் அறியறதுக்கும் கலகா பிடுங்கிறதுக்கு போயிடுவேன். அம்மா கூட சிட்டாள் வேலைக்கும் போயிருக்கேன். எங்க அம்மாவோட மைண்ட் செட் எப்படின்னா தான் படிக்காட்டாம தான் பிள்ளைங்களாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டே கூட ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாங்க. கிடைச்ச வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவங்கள ஓய்வெடுக்க வைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் 12th வந்துட்டு 1110 எடுத்து கிளியர் பண்ணேன். கவுன்சிலிங்கில் அக்ரி போட்டிருந்தேன். அக்ரி வந்தனால சரி அக்ரி நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரியில் ஜாயின் பண்ணி விட்டேன். அங்கே 4 இயர்ஸ் வந்துட்டு இங்கே பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நாமக்கல்ல தான் படித்தேன். மெஸ்ஸில் எதாவது சாப்பிட பிடிக்கல சில நல்லா இல்லை சாப்பாடு அப்படின்னா அந்த வேலைக்கு சாப்பிடாமே தான் இருக்கணும். ஏன்னா கேன்டீன் போனால் உடனே ஒரு 100 ரூபா 200 ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி நிறைய நாள் காலையில் சாப்பிடாம இருந்திருக்கேன். ஏன்னா லாக்டவுன்லேயே ஒரு 1.5 வருஷம் போனதுனால அந்த லாக்டவுன் பீரியடில் நான் வந்துட்டு அம்மாவுக்கு என்ன முடியுமோ ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் வந்துட்டு மெடிக்கலில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் லாக்டவுன் பீரியடில். அப்புறம் வந்துட்டு டெலிவரி பாயாக பன்னு விற்கிற இதுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுதான் இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்ம ஏன்னா சாப்பிட்றதுக்கே வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நிலமையில தான் இருந்தோம். அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஃபைனல் இயரில் தான் ரொம்ப வீட்டோட சுச்சுவேஷன் இன்னும் புரிய ஆரம்பிச்சது. தம்பியும் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காரு. அவர் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தார். நானும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் அடுத்தது மறுபடியும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அம்மா இவ்வளோ நாள் கொண்டு வந்ததே கஷ்டம் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இப்போ வேலை செய்யவே முடியல. அந்த செஞ்சு அந்த டயர்ட்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன காய்ச்சல்னா கூட அவங்க ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டாங்க. இதை அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு
ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த உடனே ஒரு 1 வீக்லேயே கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேங்கிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதோ கவர்மெண்ட் செக்டரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் நான் இதுக்கு வந்தேன். அப்போ வந்துட்டு அம்மா நான் காலேஜ் முடித்த உடனே காலேஜ் போயிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துட்டு 2-3 வேலை பார்ப்பாங்க. எப்படின்னா காலையில் வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த பன்னு பேக்கெட் பண்ணுறதுக்கு போகணும். அப்போல்லாம் நான் காலேஜில் இருக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போலேருந்தே போயிட்டுருப்பாங்க. ஹாஸ்டலில் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் காலையில் அம்மா கூடயே ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மா கூடயே போயிட்டு பன்னு அந்த பேக்கெட் பண்ணி 6 மணிக்கெலாம் அவங்க அந்த டெலிவரி பண்ண கிளம்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே பேக்கெட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நானும் அம்மா கூடயே போயிடுவேன். எத்தனை மணிக்கு போவீங்க? காலையில் 3 மணிக்கே கிளம்பிடுவோம். 3 மணிக்கு கிளம்பி 6 மணி 7 மணி ஆயிரும். அதை பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அம்மா வந்து மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 8-8:30 மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. சிட்டால் வேலைக்கு இல்லை இந்த கூலி வேலை, விவசாயம் செய்ய வேலைக்கு, களை பிடுங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போவாங்க. காலையில் நான் 3 மணிக்கு அம்மா கூட போயிட்டு வந்துட்டு நான் சமையல் செஞ்சு தம்பிக்கும் வச்சுட்டு நானும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் போவேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு புக்கெல்லாம் திறக்க முடியாது. நான் சமைச்சு நான் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு போவேன். இல்லை சாயந்தரம் வந்தோடனே சாயந்தரம் வீட்டு வேலையும் பாத்திரம் வளர்க்குறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரி வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன். பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் தோணும், ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா டைம் தோணியிருக்கு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறணும், அதை கண்டிப்பாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டு இருக்கோம். சின்ன வயசில் வந்துட்டு பெருசாக தெரியாது, நம்ம என்ன பண்ணணும், எப்படி மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. வளர வளர தான் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்று செஞ்சு மேலே வந்து தான் அவங்க வந்து நம்ம வாழ்க்கை நிலைமையை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனாலேயே நான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணேன். இது வந்துட்டு நம்ம முடிச்சுட்டு அக்ரி முடித்த உடனே ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், வேலைக்கு போயிட்டு நம்ம கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு அப்படி தோணலை. நம்ம பெருசாக ஒன்று பண்ணணும், நம்ம இதே வாழ்க்கையை மாற்றுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனாலே நான் பேங்கிங் சூஸ் பண்ணேன். படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு தோணிகிட்டே இருக்கும், நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும். ஃபிலிம்ஸ் கிளியர் ஆயிரும். மெயின்ஸ் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மார்க்ஸில் போச்சு. ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமே தான். அப்போ வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா நான் எக்ஸாம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் அஃபேர்ஸில் போச்சு. அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இப்போ அப்பா இருந்து இப்போ செலவுகள்லாம் வீட்டு செலவுகள்லாம் பார்த்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக படிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அப்பா இல்லாதப்போ நம்மளுக்கு காலேஜே 4 வருஷம் முடிச்சுட்டு லோன் இருக்குது, கடன் இருக்குது, பட் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு தோணும்போது ரொம்ப ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அவங்க தூத்துக்குடி கிங்ஸ் அகாடமி இப்போ லாஸ்ட் ஏப்ரலில் போனாங்க. அங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்க. அங்கே வந்துட்டு அகாடமிக்கும் ஃப்ரீ ப்ளஸ் நல்லா படிக்கிற ஹாஸ்டலும் ஃப்ரீயாக, ஒரு 20 பேர்த்துக்கு மட்டும் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டலும் ஃப்ரீயாக தராங்க. அதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் என்னோடய செலவு பாதி செலவு குறைஞ்சிது. சாப்பிட்றது மட்டும் அங்கே மத்தியானத்துக்கு சாப்பாடு அங்கே ஃப்ரீயாக போட்டுறாங்க கிங்ஸ் அகாடமியில். அதனால் 3/4 செலவு எனக்கு குறைஞ்சிருச்சு. என்னோடய செலவை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அங்கே வந்துட்டு கிடைக்கிற அப்பப்போ கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன வேலைக்கும் அப்பப்போ கேட்ரிங், அங்கே அந்த சைடில் கேட்ரிங் கிடைச்சதுன்னா கேட்ரிங் சர்வீஸ்க்கும் போவேன். அப்போ படிக்கும்போதும்? ஆமாம், அப்போ படிக்கும்போதும் அப்பப்போ கேட்ரிங். இப்போ டாப்பராக வர இப்போ எக்ஸாம் சொல்கிறீங்க. எக்ஸாம் லாஸ்ட் ஏப்ரலில் போனால் அந்த ஆப் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அக்ரி முடிச்சுட்டு மறுபடியும் அப்படி சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போதெல்லாம் சரி நம்ம நம்ம செலவை நம்ம தானே பார்த்துக்கணும், இது முடிஞ்சால் தான் நம்ம இதோட பெரிய நிலைமைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அங்கே கேட்ரிங் வேலை போகும்போது ஒரு சில பேர் கிட்டலாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. ஏன்னா வேலைக்கு வந்துட்டோம், அவங்க சொல்கிறதான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவமானங்கள். வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைமில் படிப்பேன். கிளாஸ் எடுத்த சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து அபித் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்க்கு கிங்ஸ் அகாடமியில் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இப்படி வந்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட முடியலன்னா அவர் ஃபீஸ் 2-3 எக்ஸாம்க்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரிசல்ட் வரும்போது வந்துட்டு நான் ஆக்சுவலாக பிஓ வந்துட்டு எதிர்பார்த்தேன். அது மெயின்ஸ் மார்க் வந்தோடனே 97.88 எடுத்திருந்தேன் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில். அது எடுத்தோடனே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. பிகாஸ் கட் ஆஃப் வந்துட்டு அந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் வந்துட்டு 65 தான். நான் கட் ஆஃப் கூட 32.88 மார்க் அதிகமாக எடுத்திருந்தேன். அதுலேயே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு நம்ம பிஓ கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிசல்ட் வந்தவுடனே எனக்கு வந்துட்டு
பிஓ கிடைக்கல. இன்டர்வியூ வந்துட்டு நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்துட்டு வெறும் இப்போ 20க்கு வந்துட்டு 10.5 சம்திங் தான் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ சரி கிளர்க்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்க்கு பார்த்தேன். கிளர்க்கு 144.56 எடுத்திருந்தேன். அது கட் ஆஃப் வந்து 112 தான். அது கட் ஆஃபோட அதுலேயும் 32 மார்க் அதிகமாக எடுத்திருந்தேன். அது பார்த்தோன்னே ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாட்ட சொன்னேன் இப்படி பிஓ கிடைக்கல, கிளர்க்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி பரவாயில்ல விட்றா, இன்னும் 2 பிஓ எக்ஸாம் இருக்குல்ல பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் நான் அப்செட்டாகவே தான் இருந்தேன். பிகாஸ் பிஓ வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டேஸ் அப்செட்டாகவே தான் இருந்தேன். அப்புறம் அந்த 2-3 டேஸ் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்துச்சு நம்ம கிளர்க்கில் எடுத்த மார்க்கே ஆல் இண்டியா ரேங்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அது ரொம்ப ஸ்டார்டிங்கில் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் பட் எல்லாரும் விஷ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாட்ட சொன்னேன். அம்மா வந்துட்டு நிறைய தடவை ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணதை பார்த்து எனக்கு சரி நம்ம அம்மாவை பெருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஊருக்காரங்க அவங்களாம் நிறையா வாழ்த்துக்கள் சொல்லி இங்கே ஊர்லேயே வந்துட்டு ஒரு சின்ன பாராட்டு விழா மாதிரி வச்சு ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. அதெல்லாம் அம்மா பார்த்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம அம்மாவுக்கு பெருமை தேடி தந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் ஆச்சு, சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. நான் இவ்வளோ நாள் இந்த இந்த ரேங்க் எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு நிறையா தியாகம் பண்ணியிருக்கேன். என்னென்னா நிறைய டைம் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு சில எக்ஸாமுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இங்கே சேலத்தில் இருக்கும்போதெல்லாம் ஒரு சில டைம் ஃபீஸ் கட்ட முடியாதப்போ அந்த எக்ஸாம்ஸும் நான் எழுதாமே அப்ளை பண்ணாமே விட்டுருக்கேன். அப்புறம் வந்துட்டு எக்ஸாம் சென்டர் சப்போஸ் எங்கேயா தூரமாக போட்டாங்கன்னா அந்த மாதிரி செலவுகள் நிறையா வரும். அப்போ அம்மாவால் முடிஞ்சதுன்னா போவேன், இல்லைனா அந்த மாதிரியும் விட்டுருக்கேன். படிக்கும்போதும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எக்ஸாம் எழுதும்போதும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். பட் ஒன்ஸ் எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு அங்கே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். அங்கே போய்ட்டு ஃபுல்லாக எக்ஸாம்லேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நம்மளுக்கும் வெளியே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எனி டைம் எல்லா டைமும் படிச்சுட்டே இருக்க முடியாது, டிஸ்ட்ராக்ட் ஆகும் மைண்டு. அப்போல்லாம் தோன்றது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் தான் வச்சு பார்ப்போம். அம்மா வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம கண்டிப்பாக இப்படி அசால்ட்டாக இருந்தோன்னா இன்னும் 2 வருஷம் எடுக்கிற மாதிரி வந்துடும். கண்டிப்பாக இப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனாலே வந்துட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.